விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். ஈரானினுடைய வசம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயுதம், உலகத்தில் வேறு எந்த நாடுகளிடமுமே அந்த ஆயுதம் இல்லை, அதை அவர்கள் இப்போது முன்னேற்றகரமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சில செயற்கைக்கோள் ஆதாரங்களை வைத்து அமெரிக்கா ஒரு திகிலான ஒரு விடயத்தை உலகுக்கு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காகத்தான் இணைந்து கொள்கிறோம். பிளாஸ்மா என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான முன்னேற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆய்வு கூட பரிசோதனைகளின் மூலம் முன்னேற்றகரமான ரீதியாக, அதாவது தொடர்ந்து அதனை சொல்வார்கள், ஆயுத உற்பத்தியில் அடுத்த கட்டத்திற்கு விஞ்ஞான ரீதியாகவும் இணைத்து முன்னே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றகரமான ஒரு நிலையில் இப்போது ஈரான் வசம் ஒரு ஆயுதம் இருக்கிறது. அது ஒரு திரவ ரீதியான நிலையில் தான் தற்போதைய நிலையில் இருக்கிறது. அது வடிவமைக்கப்படுகின்ற வடிவம் எப்படிப்பட்டது என்பது தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் இல்லை. ஆனால் அதன் மூலமாக ஒரு மனித உடலை, அதாவது எதிரியின் உடல் என்று வைத்துக் கொள்வோமே, போரிலே எதிரியின் உடலை திரவமாக மாற்றி பிறகு ஆவி நிலைக்கு மாற்றுகின்ற ஒரு சக்தி கொண்ட ஆயுதம் அவர்களிடம் இருக்கிறது என்று அமெரிக்கா இப்போது தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. ஈரான் இது பற்றி எதுவுமே இதுவரை கூறவில்லை. ஆனால் அமெரிக்கா தான் இது பற்றி தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய சில செயற்கைக்கோள் ஆதாரங்களை முன்வைத்து இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதில் இன்னும் சில விடயங்களையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதாவது மனிதனினுடைய உடல் மட்டுமல்ல, ஆயுதங்கள் பொதுவாக இரும்பாக இருந்தாலும் கூட அவற்றை ஆவியாக்குகின்ற தன்மை, திரவமாக்கி ஆவியாக்குகின்ற தன்மை அதில் காணப்படுவதாக சர்வதேச செய்திகளில் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய சில ஆதாரங்கள் அதிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் இன்னொரு விடயத்தினை நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த இடத்திலே, அதாவது தமிழ் திரைப்படங்களை பொறுத்தளவில் நடிகர் சரத்குமார் நடித்த ஒரு திரைப்படம் இருக்கிறது. கையிலே ஒரு பச்சை நிற திரவத்தை வைத்துக்கொண்டு ஒரு விதமான ரசாயன பதார்த்தம், அதனை ஒரு கொலை நடைபெற்றதன் பிறகு அந்த உடலின் மேல் அதனை தெளிக்கின்ற போது அது சற்றே சில நிமிடங்களில் ஆவி நிலைக்கு செல்கிறது. அந்த இடத்தில் எந்த ஒரு உடம்பும் இருந்ததற்கான தடயமும் இல்லாத நிலை ஏற்படுகிறது. அது நாங்கள் திரைப்படத்தில் பார்த்திருக்கிறோம். ஆனால் அதனை இப்போது நிஜக்கண் முன் உருவகித்து கொண்டு வருகின்ற ஒரு தன்மை இப்போது சொல்லியிருக்கிறது. இதனை ஈரான் கூறியிருந்தால் கூட உண்மையா என்று யோசிக்க தோன்றியிருக்கும். ஆனால் ஈரானிடம் இப்படி இருக்கிறது என்று தெரிவித்ததன் பிரதான எதிரணி நாடான அமெரிக்கா. அமெரிக்கா ஒரு விடயத்தை கூறுவதாக இருந்தால் அவர்கள் நன்கு ஆய்வு செய்துதான் உண்மையிலே கூறுவார்கள். அதுவும் எதிர்த்தரப்பு விடயம் என்றால், தங்களுடைய தரப்பை பெருமையாக சொல்பவர்கள் எதிர்த்தரப்பின் ஒரு விடயத்தை, இல்லாத ஒரு விடயத்தை பெரிதுபடுத்தி கூற மாட்டார்கள். அதாவது சாதனையான விடயத்தை, அவர்களுடைய பலவீனத்தை பெரிதாக்குவார்களே தவிர அவர்களுடைய பலத்தை பெரிதாக்கி காட்ட மாட்டார்கள். இங்கே ஈரானினுடைய ஆய்வுகூட பரிசோதனைகள் முன்னேற்றகர நடவடிக்கையில் இருக்கின்றன என்பதனைத்தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனையும் தாண்டினும் சில விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த கட்ட யுத்தத்தினுடைய வடிவம் மாறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னால் ஆயுதங்கள் தேவையில்லை, எந்த ஒரு கீறலும் அந்த உடம்புக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பட்டவுடன் எதிரி ஆவியாகி விடுவான் என்றால் அது உலகத்தினுடைய ஆயுத போக்கை மிக முக்கியமாக மாற்றப் போகிறது என்பது உறுதி. அந்த கண்டுபிடிப்பு வெற்றிகரமாக உண்மையில் அப்படி ஒன்று இருக்குமானால், அதாவது ஈரான் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை, ஈரான் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை அப்படி இருக்கிறது என்று. ஆனால் அப்படி இருந்தால் அது உலக ஆயுதத்தினுடைய வரைபடத்தை மாற்றப் போகிறது. அதாவது விமானத்தில் சென்று, அல்லது ஆளில்லா விமானங்கள், ஈரான் தான் அந்த தொழில்நுட்பத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது. ஆளில்லா ட்ரோன்கள் மூலம் அந்த திரவத்தை, ஆயுதமே தேவையில்லை, திரவ வடிவில் கொண்டு தன்னுடைய இலக்கிலே பூர்த்தி செய்து தெளித்து விட்டால் கூட தன்னுடைய எதிரியை பதம் பார்க்கலாம் என்ற ஒரு அளவுக்கு அவர்களுடைய கண்டுபிடிப்பு முன்னேற்றகரமாக மாறுகின்ற பட்சத்தில் அது உலகத்தினுடைய போரை அடுத்த கட்டமாக மாற்றும் வல்லமை கொண்டதாக மாறும். எனவே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஈரான் இதற்கு என்ன பதிலை கூறப்போகிறது. அதனை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட இது தொடர்பான, ஏனென்றால் அமெரிக்கா இப்படி ஒன்று இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர் நடவடிக்கை எடுப்பார்கள். உங்களுக்கு தெரியும், அணு ஆயுத பரிசோதனை ஈரான் செய்கிறது என்பதற்காகவே அவர்கள் மீது பொருளாதார தடை விதித்த நாடு அமெரிக்கா. இன்று கூட ஈரான், ரஷ்யா, சீனா, வடகொரியா போன்ற பல நாடுகள், தனக்கு ஆதரவான நாடுகளோடு இணைந்து இந்த பொருளாதார கட்டமைப்பிலிருந்து, அதாவது அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளிலிருந்து மீட்சி பெறுவதற்காக தன்னுடைய வர்த்தகத்தை மாறுபாங்கான பகுதியிலே உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஈரான் சில இடங்களிலே
தன்னுடைய பொருளாதார தடைகளை நீக்கிக் கொள்வதற்காக அணு ஆயுத பரிசோதனையில் சில மெத்தப்போக்குகளை கடைபிடிப்பதாகவும் அறிவித்திருந்தது, மென்போக்கை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இப்போது 2 மாத காலக்கெடு கூட விதிக்கப்பட்டிருக்கிறது ட்ரம்பினால் அணு ஆயுதம் தொடர்பான சில விதிமுறைகளை மேற்கொள்வதற்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இப்படிப்பட்ட திகிலூட்டும் ஒரு அறிவிப்பும் வருகிறது. அதாவது ஈரான் நிலத்தடியின் கீழ் இருக்கின்ற தன்னுடைய ஆயுத கிடங்கை வெளிப்படுத்தி ஒரு சில நாட்களுக்குள் இது வெளிவந்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. சர்வதேச ஆயுத உற்பத்தியிலே முன்னிலை வைக்கக்கூடிய பல நாடுகள் இப்போது இந்த தொழில்நுட்பம் உண்மையாக அது சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கையிலே ஆயுதம் ஏந்தாமல் போர் நடத்துகின்ற ஒரு யுகம் வரப்போகிறது என்பதனை மட்டும் எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது அப்படி இருந்தால், எனவே இது தொடர்பான முழுமையான தகவல்கள் தொடர்ந்து ஈரானுடைய தரப்பில் வெளியிடப்படுகின்ற பட்சத்தில் தான் அது தொடர்பான எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து மணிந்து நீங்கள் அன்பான நேயர்களே.